போல இருக்கு. மருமகளே வாங்க, வந்து விளக்கேற்றி வைங்க. அத்தை நீங்க போங்க அத்தை, நான் கூட்டிட்டு போய் விளக்கேற்றி வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி யசோதா. விஜி, ராதா என் கூட வாங்க 2 பேரும். சரிங்க அத்தை. விஜி, சொல்லுங்க அத்தா. என்ன விஜி ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேரேஜ் ஆகி டயர்டாக இருக்குல்ல, அதான் காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அதான் டயர்டாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓ ஆமாம், அவன் ஏன் அப்படி இருக்கான்? அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். 2 பேருக்கும் கல்யாணம் சந்தோஷமே இல்லையே. ஏங்க அதான் சொல்கிறாள்ல, மேரேஜ் ஆனதில் டயர்டாக இருக்குன்னு. ராதா, நமக்கும் தான் மேரேஜ் ஆச்சு, நம்ம என்ன டயர்டாவா இருக்கோம்? அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி இருக்குங்க, எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க முடியுமா? அது சரி, போங்க மேடம், போய் குத்து விளக்கு ஏற்றுங்க 2 பேரும். சரி. அத்தை, இந்த பூஜை ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்ச கிருஷ்ணர் ராதா. ரவிதாமா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னு உனக்கு பிடிச்ச கடவுளை பூஜை ரூமா மாத்திட்டான். இதை மாத்துறதுக்கு அவன் பண்ண அலும்பு இருக்கே, இதை வைங்க அதை வைங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பாடா படுத்திட்டான். இந்த பூஜை ரூம்ல இதுக்கு முன்னாடி நிறைய சாமி போட்டோஸ்லாம் இருந்துச்சு, ஆனா அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒன்லி கிருஷ்ண ராதா மட்டும்தான் இங்க இருக்கணும், என் ராதாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இங்க இருக்கணும் அப்படின்னு இத மாத்திட்டான். இதெல்லாம் உனக்காக தாமா பண்ணா. எனக்காகவா? ஆமா, உனக்காக தான். சரி சரி, 2 பேரும் கடவுளை வேண்டிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்க அத்தை. ராதா பரவாயில்லடி, ரவி அத்தா உனக்காக கடவுளே மாத்திட்டாரு. ஆமாண்டி, எனக்கு பிடிச்ச கடவுள். கண்ணா, ரெண்டு பேரும் பால் எடுத்துக்கிட்டீங்களா? 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க. சரிம்மா, சரி போங்க, ரூமுக்கு போங்க. அடடே, 2 பேரும் சூப்பரா இருக்கீங்க. என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? ஐயோ அத்தை, நீங்க வாங்க, அவங்க ரூமுக்கு போகட்டும், நல்ல நேரம் முடிய போகுது. சரி சரி, 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். கூடிய சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ 2 பேரும் பேத்தி என் கையில கொடுத்துருங்க. என்ன 2 பேரும் திரு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க கிளம்புங்க, வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, போங்க போய் ரூமுக்கு போங்க. அத்தை நம்ம இருந்தா போக மாட்டாங்க, சங்கடப்படுவாங்க, வாங்க நம்ம ரூமுக்கு போய் படுக்கலாம். அதுவும் சரிதான், நானே காலையில பாத்துக்கிறேன் இதுக 2ஐயும், வா நம்ம போலாம். என்னடி என்னடின்னு என்ன கேட்டா? கல்யாணத்துக்கு கூட இவ்வளோ மேக்கப் இல்லை, ஆனால் இங்கே பாரு, ஒன்றும் நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணி இவ்வளோ ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே நான் 2 தட்டு சோறு திங்கணும் போல இருக்கிறாரா? என்ன வெயிட்டாக இருக்கு. நீ தானே ஆசைப்பட்டு எடுத்த, அனுபவி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரூம்குள்ளே போனோன்னே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிடுவேன். நீ தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். என்னது? ஆமாம், இதெல்லாம் கலட்டுறதுக்கே ஒரு நாள் நைட் ஆகிடும் போல இருக்கே, அப்புறம் எங்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடுறது? ஏய் பிச்சு போடுவேன். இதில் என்னடி இருக்கு? சரி சரி, ஆல் தி பெஸ்ட். போயிட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு காலையில் வந்து சொல்லணும், சரியா? பாட்டியே அதுக்கு தேவையில்லடி, நீ ரொம்ப மோசம். சரி சரி, ஆல் தி பெஸ்ட். ஏண்டி எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி ஆல் தி பெஸ்ட் சொல்லுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லதே நடக்கும், வாழ்க்கையே தொடங்குங்க, சரியா? பாப்போம் பாப்போம். ஏய் பிச்சு போடுவேன், சீக்கிரம் போடி. ரவியத்தான் ஆல்ரெடி பிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு தலைய.
சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல கொண்டு வந்து போட்டாங்களே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ச்சே, ஒரு த்ரில்லிங் இல்லை, ஒரு ஃபைட்டிங் இல்லை. சரி பரவாயில்ல, நீங்கள் கேட்ட மாதிரியே கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? இங்கே கொஞ்சம் பாருங்களேன். மாடு மாடு, ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா லேப்டாப்பும் கையுமா உட்காந்துருக்கிற ஒரே ஆள் நீ தான்டா. இது நான் எதிர்பார்த்தது தான். கேட்டால் ஒரு வருஷத்தில் டைவர்ஸு அது இதுன்னு பேசுவான். நமக்கு அப்செட் ஆகும். பேசாமல் ஒரு 2 வார்த்தை பேச்சு கொடுப்போம், அதுக்கப்புறம் படுத்து தூங்குவோம். பார்த்து விஜி, தொண்டை கீழே விழுந்துற போகுது. விக்கி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஒர்க் பண்ணுறீங்களா? நான் வேற என்னமோ நினச்சேன். என்ன நினைச்சீங்க? அது எதுக்கு? சரி, கொஞ்சம் தள்ளிக்கிட்டீங்கன்னா நான் படுத்துக்குவேன். ஐம் சாரி. நீங்கள் படுத்துக்கோங்க விஜி. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. கல்யாண வேலையில் அதெல்லாம் பார்க்க முடியல, முக்கியமானது அதான். நீங்கள் படுத்துக்கோங்க. இல்லை, நான் மட்டும் கிழிச்சு கேப்பையே கட்டிடுவேன். நீ விஜி, எதுக்கு எப்போ பாரு என்னையே பார்த்து கனவு கண்டுட்டே இருக்கீங்க? யார் கனவு கண்டா உங்களை பார்த்து? நான் வேற எதுவும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதை தான் கேட்குறேன். எப்போ பாரு என் மூஞ்ச பார்த்துட்டே எதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி இல்லாட்டி கனவு உலகத்தில் போயிடுறீங்க. அப்படிலாம் இல்லை. சரி, ஓகே, குட் நைட். குட் நைட். ஆமாம், இந்த காஸ்டியூமோட தான் தூங்க போகிறீங்களா? ஏன் 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 கேட்குறீங்க? எத்தனை ஏன்? இல்லை, கேட்டேன். இந்த காஸ்டியூம்ல தூங்குனா என்ன இப்போ? இல்லை, இந்த காஸ்டியூம் பார்க்கும்போதே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதை போட்டுட்டு எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும் தான். அப்பாடா, உங்களுக்காச்சும் என் ஃபீலிங்ஸ் புரியுது. அதே தாங்க நானும் ரொம்ப நேரமாக நினச்சிட்டு இருந்தேன். சரி, அப்போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏய் விஜி, பார்த்து பார்த்து விஜி. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்குச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ணு பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. அப்பயே நினைச்சேன், என்னடா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னும் கீழே விழுகாம இருக்காங்களேன்னு. என்ன என்ன கீழே விழுகாம இருக்கேனா? அப்போ உங்களுக்கு நான் கீழே விழுகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க? நோ 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 நோ, இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா எப்படி கீழே விழுகாம இருப்பீங்க? அதான், உங்களுக்கு நார்மலாக பேண்ட் ஷர்ட் போட்டாலே நடக்க தெரியாது. இதில் இந்த ட்ரெஸ்ஸு தேவையா இல்லை தேவையான்னு கேட்குறேன். நான் என்ன பண்றது, இதை தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, எந்திரிங்க. அடி ஏதாச்சும் பட்டுருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி சரி, நான் வெளியில் போகிறேன், நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம், இங்கே இருங்க, நான் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சொன்னால் கேளுங்க, மறுபடியும் போகிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவீங்க. அதனால இங்கேயே மாற்றிக்கோங்க. ஏங்க, இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஃபர்ஸ்ட் நைட் எதுவுமா உள்ளே இருக்காம வெளியில் இருக்கானேன்னு நினைப்பாங்க. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்படின்னு நினச்சா நான் பார்த்துக்கிறேன். இந்த டைமில் எல்லோரும் தூங்க போயிருப்பாங்க. நீங்கள் இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றிட்டு படுங்க, நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வாரேன். சரியா? சரி, ஓகே. ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்கும். இது வேறையா? சரி, ஓகே. நான் வேணும்னு தானே கீழே விழுந்தேன். ரவி, ரொம்ப நேரமா இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ அழகுடி நீ. அதான் என் ராதாவை இப்படி உட்கார வச்சு பார்த்துட்ருக்கேன். சாரி சாரி, ரசிச்சிட்ருக்கேன்.
ரசிச்சதெல்லாம் போதும், எனக்கு தூக்கம் வருது. லைட் ஆஃப் பண்ணுறீங்களா? ஹே ஹே ஹே, என்ன அதுக்குள்ளேயும் அவசரத்தை பாரேன். ஹலோ, நான் எதுக்கும் அவசரப்படலை, தூங்கணும்னு சொன்னேன். கேட்டுச்சா? தூங்கணும். தூங்கணுமா? உன்னை தூங்க விட்டா தானே. ஆ, எது? ராதா, என்ன பேசுற? நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட் தான் தெரியுது, இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. காலையிலேருந்து அந்த சிலையை கட்டு, இந்த புடவையை கட்டு, அங்கே இரு இங்கே இரு, ஐயோ ரொம்ப படுத்து எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ராதா, நானும் உன் கூட தானே இருந்தேன். நானும் அதே மாதிரி தானே. எனக்கும் டயர்டாக இருக்கும்ல. ஆ, அதான் சொல்கிறேன், உங்களுக்கும் டயர்டாக இருக்கும்ல. வாங்க பேசாமல் படுத்து தூங்கலாம். தூங்கு முஞ்சி, தூங்கு முஞ்சி. ஐயோ, நேரங்கட்ட நேரத்தில் காலை வாடுறாளே. ராதா, வேணும்னு தானே பண்ற. ஏங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளோதானா? அவ்வளோதான். ரொம்ப ஓவர் டி இதெல்லாம். என்னை பார்த்தா பாவமா இல்லையா? என்ன பார்த்தாதான் உங்களுக்கு பாவமா இல்லை போல இருக்கு. இது வேலைக்கு ஆகாது. நம்ம வழியை காட்டிட வேண்டியதான். என்ன 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 யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ தூங்கு. ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம், அத்தை உங்களுக்கு அந்த பாலை கொடுக்க சொன்னாங்க. இருங்க, எடுத்து கொடுக்குறேன், குடிச்சிட்டு படுங்க. ம், அதையாவது பண்ணுறியே, எடுத்து கொடு வா. உங்க பின்னாடி தானே இருக்கு, எடுத்துக்க கூடாதா? உன் கையால் கொடுத்த மாதிரி இருக்குமா? இப்படியே பேசி பேசியே போகும். தள்ளுங்க, எடுத்து கொடுக்குறேன். ரவி, மாட்டினியா? ஐயோ விடுங்க. ம். ராதா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ. என்னை நம்பி எனக்காக என் கூட வந்திருக்கல்ல, உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ராதா. எந்த குறையும் உனக்கு வராது. இனிமே கடைசி வரைக்கும் உன் கூட தான். நானும் தான். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரிம்மா, போய் தூங்கு. தூங்கவா? ஆ, நீ தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னேல்ல, போய் தூங்கு. என் ராதாவை எந்த வகையிலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி போ, போய் தூங்கு. 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். சரிம்மா. சத்யா, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலம்மா, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்கேன். மாப்பிள்ளை தூங்கிட்டாரா? ஆ, அவர் தூங்கிட்டாரு. என்னம்மா, 2 பேரும் உள்ளே போயிட்டாங்களா? ஆ, இப்போதான் அனுப்பிச்சி விட்டு வரேம்மா. உன்னோட ரூமில் விக்கியும் விஜயும் இருக்காங்க, அதனால தான் உங்களை இந்த ரூமில் படுக்க சொன்னேன். இந்த ரூம் உங்களுக்கு ஓகே தானே? மாப்பிள்ளைக்கு ஓகே தானே? அம்மா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுமே பெருசு தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் எல்லா ரூமும் இருக்கும். எந்த ரூமில் படுத்தா என்ன? சரிம்மா, மாப்பிள்ளை எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டாரோன்னு நினச்சேன். அவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுமா, அவர் ஏன் தப்பா எடுத்துக்க போகிறாரு? ரூமு தானே, விடுங்க. ஆமாம், விக்கியும் விஜயும் எப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க? இன்னும் 2-3 நாள் ஆகும்டி. இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உடனே அனுப்ப முடியாதுல்ல. அங்கே அவர் அப்பா மட்டும்தான் இருப்பார். அவருக்கு என்ன தெரியும், தனியாக கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம தான் அவனுக்கு பார்த்து செய்யணும். அதனால 2-3 நாள் இங்கே தான் இருப்பாங்க. ஓ, சரிங்கம்மா. அவன் அங்கே போகும்போதே எனக்கு கால் பண்ணுங்க, நானும் வரேன். ம், சரிம்மா. சரி சரி, ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துருக்காத, போய் படுத்துக்கப்போ. புள்ளதாச்சி பிள்ளை நேரத்துக்கு சாப்பிட்டு சீக்கிரமா படுத்து எந்திரி. சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேம்மா, பாட்டி கொடுத்தாங்க. ம், சரிம்மா.
உங்க அப்பாவை பாத்தியா? எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம அவர் பாட்டுக்கு போறாரு வராரு. என்னமோ மூணாவது மனுஷன் மாதிரி யார் வீட்டோ கல்யாணத்துக்கு வந்த மாதிரி வந்தாரு பாத்தியா? அவரை பற்றி தான் தெரியும்ல, விடுங்க. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்காவது வந்தாரே. நமக்கு நம்ம ரவியோட சந்தோஷம்தாம்மா முக்கியம். அவன் சந்தோஷமாக இருக்கானா பாருங்க. அதை விட்டுட்டு அவரெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இல்லடி, உங்க தம்பி கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தலான்னு இருந்தோம். இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மேனையும் கூப்பிட்டு சொந்த பந்தம் எல்லாத்தையுமே நிறைய பேரை கூப்பிட்டு நல்லா ஜாம் ஜாம்னு பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, விதி அவசர அவசரமாக கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு யார் யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொந்தங்கிட்ட தான் சொன்னோம். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, விடுங்கம்மா. என்ன இப்போது கல்யாணம்னா எல்லாம் ஜாம் ஜாம் நடக்கணுமா என்ன? நம்ம நல்லவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும்மா. அதெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. ரிசப்ஷன் அந்த மாதிரி கூட வைக்கலான்னு யோசித்தோம். ஆனால் ரவி தான் வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் சொல்கிறதும் கரெக்டு தாம்மா. இப்போ இருக்கிற பிரச்சனையில் கல்யாணம் முடிஞ்சாலே போதுன்ற அளவுக்கு இருந்தது. கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கல்யாணம் நடந்துருச்சு. ராதாவுக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல. இது ரிசப்ஷன் அது இதுன்னு வச்சோம்னா ரொம்ப டயர்டாயிருவாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்கம்மா. ஆமாம், அதனால தான் நானும் பேசாமல் இருந்தேன். சரி சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாம் தூங்கிட்டாங்க. நீயும் போய் தூங்கு, மாப்பிள்ளை தேடுவார். சரிங்கம்மா.